வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று சுற்றுலா செல்வதால் ஏற்படும் நன்மைகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை செய்ய போறோம். இந்த கட்டுரையை எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்ப்போம். சரி, முன்னுரை அப்படிங்கிறது எப்பொழுதுமே தலைப்பை விளக்கக்கூடியதாகத்தான் அமைய வேண்டும். இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்ப இங்க நான் கொடுத்திருக்க கருத்தின்படி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் விடுமுறை வெவ்வேறு இடங்களுக்கு சுற்றி பார்க்க செல்வதை சுற்றுலா என்கிறோம். அதாவது நீங்க வேற எப்படி இதை இன்னும் விவரித்து எழுதலாம்னா, நாம் நமது இருப்பிடத்தை விட்டு வெவ்வேறு இடங்களுக்கு சுற்றி பார்க்க செல்வதை சுற்றுலா என்கிறோம். பொதுவாகவே விடுமுறை காலங்கள், ஓய்வாக இருக்கும் தருணங்களில் நாம் சுற்றுலா செல்லலாம். இவ்வகையில் சுற்றுலா செல்வதால் நமக்கு பலவித நன்மைகள் கிடைக்கின்றன. ஆக இங்க நாம என்ன சொல்லிட்டோம், சுற்றுலானா என்ன, எப்ப போகலாம், இதனால என்ன நடக்குது அப்படிங்கிறத முதல் பத்தியில எழுதிட்டோம். சரிங்களா? சரி, தொடர்ந்து முதல் கருத்து எப்படி போகலாம். சரி, முதல் கருத்தோட முதன்மை கருத்து அப்படின்னா என்ன எழுதுறோம்னா, சுற்றுலா செல்வதால் நமக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சரி, இதுதான் முதன்மை கருத்து. என்ன கருத்து கொடுத்திருக்கோம்? சுற்றுலா செல்வதால் நமக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அடுத்தது, இந்த கருத்தை நீங்கள் எப்படி இன்னும் அந்த மெருகூட்டுவீங்க, அதாவது நான் சொன்ன கருத்து சரிதான் அப்படின்னு காட்டுவீங்கன்னா அதற்கான துணை கருத்துக்களை கொடுக்கணும். சரி, எப்படி கொடுக்கிறோம்? சுற்றுலா செல்கையில் நாம் நமக்கு விருப்பமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறோம். சரி, இங்க நீங்க என்னென்ன விருப்பமான நடவடிக்கைகள் என்பதனை எடுத்துக்காட்டாக கொடுக்கலாம். உதாரணத்துக்கு என்னென்ன எடுத்துக்காட்டுகள் கொடுக்கலாம்? நீங்க சுற்றுலா சென்றால் மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டே மகிழ்ந்து பயணம் செய்யலாம், அல்லது அங்கு செல்லும் இடங்களில் நடனம் ஆடலாம், தங்கும் இடங்களில் நடனம் ஆடலாம். இந்த மாதிரி விருப்பமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறோம். அடுத்தது, சுவையான உணவுகளை ரசித்து உண்கிறோம். ஆக இந்த நேரத்துல நம்ம சத்துள்ள உணவை தான் உண்ணணும், நமக்கு உடல் எடை அதிகம் ஏறிடும் அப்படிங்கிற அந்த பொதுவாகவே அதை பத்தி எல்லாம் சிந்திக்க மாட்டோம் இல்லைங்களா சுற்றுலா செல்லக்குள்ள. அப்பங்க நம்ம சொல்றோம், சுற்றுலா செல்கையில் நாம் சுவையான உணவுகளை ரசித்து உண்கிறோம். இது போல மன மகிழ்ச்சியான நடவடிக்கைகள் ஏற்படும் பொழுது நம்முடைய மன அழுத்தம் குறைகிறது, நாம் மிகவும் களிப்புடன் இருக்கிறோம். அது இங்க என்ன சொல்ல போறோம்னா, நமது கவலைகளை மறந்து களிப்புடன் இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா, முதல்ல நான் என்ன சொன்னேன், மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து ஒன்றோட முதன்மை கருத்தாக இருந்தது. அப்ப ஏன் ஏற்படுது, எப்படி ஏற்படுது, இதெல்லாம் விளக்கிய பிறகு அந்த கருத்து முடிவில் நம்ம என்ன சொல்றோம், நம்ம கவலைகளை மறந்து களிப்புடன் இருக்கிறோம் அப்படின்னு என்ன சொல்றோம், திரும்பவும் நமது கருத்தை உறுதி செய்கிறோம். நான் சொன்னது சரிதான் அப்படிங்கிற அந்த முதன்மை கருத்தை உறுதி செய்யறோம். சரிங்களா? தொடர்ந்து கருத்து 2க்கு போவோம். கருத்து 2, சுற்றுலா செல்வதன் மூலம் குடும்ப உறவு வலுப்படும். சரிங்களா? அதாவது இதுதான் முதன்மை கருத்து. கருத்து 2ல என்னத்த சொல்ல வரோம்னா, நம்ம சுற்றுலா போறதுனால நமக்குள்ள உள்ள குடும்ப உறவு வலுப்படுது. சரி, அடுத்து எப்படி வலுப்படுது அப்படிங்கறது நீங்க சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? சுற்றுலா செல்கையில் குடும்ப உறுப்பினர்களோடு மனம் விட்டு பேச முடியும். ஆமா தானுங்க. நீங்க சுற்றுலா செல்லக்குள்ள என்ன பண்ணுவீங்க, எந்த இடத்த பார்த்தாலும் அங்க ஏதாவது நினைவு வந்தா உடனே யாரு கூட பகிர்ந்துக்கிறோம், நம்ம குடும்ப உறுப்பினர்களோட, குடும்பத்தோடு சுற்றுலா செல்லக்குள்ள குடும்ப உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நம் மனதை அழுத்தி கொண்டிருக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு சுற்றுலா செல்வது ஒரு சரியான தருணம் எனலாம். சுற்றுலா செல்கையில் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அவ்வேளையில் மூத்தவர்களோடு கலந்துரையாடி நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பு அதிகரிக்கும், மூத்தவர்களுக்கு இளையோர் பால் நம்பிக்கை ஏற்படும். அதாவது இந்த நம் குடும்பத்தில் உள்ள இளையவர்கள் நம்ம கிட்ட எல்லா விஷயங்களையும் மறைக்காம சொல்றாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படும். உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்தவுடன் மூத்தவர்களின் பால் மரியாதை ஏற்படும். இதன் மூலம் குடும்பத்தின் அன்பு அதிகரிக்கும்.
ஆக நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என ஒரு குடும்பம் வாழ்வதற்கு சுற்றுலா வழிவகுக்கும் என்பதனை நாம் மறுக்க இயலாது அப்படின்னு நம்ம இங்க சொல்லி இந்த குடும்ப உறவு வழிபட்டு திரும்பவும் நல்லதொரு குடும்பமாகவே அது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அந்த கருத்தை நம்ம நிறைவு செய்யறோம். அதாவது நம்மளுடைய முதன்மை கருத்தை நிறைவு செய்யக்கூடியும் அப்படி சொல்லி நம்ம நிறைவு செய்யறோம். சரிங்களா? அடுத்ததுல நம்ம கொண்டு வர முதன்மை கருத்து என்னன்னாக்கா, சுற்றுலா செல்வதன் மூலம் பொது அறிவு வளரும். சரி, எப்படி வளருது அப்படின்னு சொல்றோம். நம்ம சுற்றுலா பொதுவாகவே புதிய இடங்களுக்கு தான் செல்வோம். அதாவது நமது இருப்பிடத்தை விட்டு நமக்கு தெரியாத இடங்களுக்கு, புதிய இடங்களுக்கு செல்வோம். இவ்வகையில் செல்கையில் பல புதிய விஷயங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை நாம் வேறு நாடுகளுக்கு, அதாவது வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்றால் அங்குள்ள பண மதிப்பு, நேர மாற்றம், இதையெல்லாம் நம்ம பழகி கொள்ள முடிகிறது. அத்துடன் மட்டுமின்றி அவ்விடத்தில் வாழும் மக்களின் உணவு முறை, அவர்களின் வாழ்வியல் சூழல்கள், இதனை நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதனால் நாம் நம்மை பற்றி மற்றும் அறிந்து கொண்டு கிணற்று தவளையாக வாழாமல் நம்மை சுற்றியும் நமக்கு வெளியேயும் வாழ்கின்ற மக்களை பற்றியும், அவர்களுடைய வாழ்வியல் சூழல்களை பற்றியும், வெளியிடங்களில் நடக்கின்ற செய்திகளை பற்றியும் அறிந்து கொள்கிறோம். இது நமக்கு பொது அறிவை வளர்ப்பதற்கு பெருந்துணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கருத்து 3ல நம்ம சொல்றோம். இப்படி ஆரம்பிக்கிறோம். பொது அறிவு வளரும் அப்படிங்கறத முதன்மை கருத்தா கொடுத்துட்டு முடிக்கக்குள்ள கிணற்று தவளையாக வாழாமல் நிறைய விஷயங்கள் தெரிந்தவர்களாக வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது முடிவுக்கு வந்துட்டோம். எப்படி சொல்ற முடிவு? சுற்றுலா செல்வது பல நன்மைகளை நமக்கு அள்ளி தருகிறது என்பது மெய்யின்றி பொய்யில்லை. ஆக நம்ம என்ன சொல்றோம்? விடுமுறை நாட்களில் புதிய இடங்களுக்கு சுற்றுலா செல்வதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். இதன் வழி ஒரு அன்பான, கவலையற்ற, மன அழுத்தமில்லாத சூழலில் நாம் வாழ்வதற்கு வகை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை நாம நிறைவு செய்றோம். சரிங்களா? கவனிங்க. இந்த கட்டுரையானது படிநிலை 2க்கான கட்டுரை. ஆக இந்த கருத்துக்கள் எல்லாம் கொடுத்து, இந்த மொழி அணிகள் எல்லாம் கொடுத்து நீங்க எழுதக்குள்ள உங்களுடைய கட்டுரை 100, 120 சொற்களுக்குள் கண்டிப்பாக வரும். சற்று அதிகமாக கூட போகலாம். ஒருவேளை 140 சொற்களுக்கு கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க சரியா இந்த கருத்துக்களை நிரல்படுத்தி அழகாக எழுதினீங்கன்னா உங்க கட்டுரை ரொம்ப அழகா வரும். சரிங்களா? சரி மாணவர்களே, எழுதி பாருங்கள். வாழ்த்துக்கள். சரிங்களா? உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.